என்னன்னா 2 செட்டு நான் எம்டி செட்டு ஏபி. அப்போது செட்டெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? கேப்சலில் தான் மென்ஷன் பண்ணணும். அதோட எலமெண்ட்ஸ் ஏ கமா பி. இந்த ஆர்டர் பேர் எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஏன்னு டினோட் பண்ணியிருக்காங்களா, அது பிக் செட்டு ஏல ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும். செகண்ட் எலமெண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, அது செகண்ட் செட்டில் எழுதிக்கணும். புரியுதுங்களா? அப்போது ஏ கமா பின்னு எடுத்தோம்னா இந்த ஆர்டரை மாற்றி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா தப்பு. இட் இஸ் ராங். அப்போது ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி இஸ் கால்டு த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அது எப்படி பண்ணுவாங்க? கிராஸ் ப்ராடக்டில் எழுதுவாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி இது வந்து என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு பார்த்தோமா? ஏ அண்ட் பியோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இஸ் இன் த எலமெண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட் கோஆர்டினேட் எங்கே இருக்கணும்? ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும். செகண்ட் எலமெண்ட்டு கோஆர்டினேட் எங்கே இருக்கணும்? செகண்ட் எலமெண்ட்டில் எழுதிருக்கணும். அப்போது ஏ கமா பி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஆர்டர் பேர் ஏ கமா பி. இப்போது பி கிராஸ் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர் பேர். எல்லா ஆர்டர் பேர் பாசிபிள் ஆர்டர் பேர் எடுத்தோம்னா இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பினா சச் தட் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எங்கே இருக்கணும்? பியில் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு செட் என்ன வந்திருக்கு? பி தானே வந்திருக்கு. அப்புறம் செகண்ட் செட் எங்கே இருக்கணும்? ஏல இருக்கணும். அப்போ பி கிராஸ் ஏனா ஆர்டர் பேர் வந்து எப்படி வரும்? பி கமா ஏன்னு வரும் இல்லையா? இப்போ பி கிராஸ் ஏனா பி கமா ஏன்னு இருக்கணும். பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. சாரிங்க, எனக்குள்ளே கேபிட்டல் பி வரும். அண்ட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. B cross A is the set of all possible order pairs between the element of A and B such that first coordinate is in the element of B. எங்கே இருக்குது? first coordinate Bயில் இருக்குது. second coordinate எங்கே இருக்குது? Aயில் இருக்குது. அப்போது ரெண்டுமே எப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா A is equal to B. இந்த ஆர்டர் பேர் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? இப்போ ஈக்குவலாக எப்போ பாசிபிலிட்டி இருக்குன்னா ஏவும் எலமெண்ட் ரெண்டும் சேமாக இருக்கும்போது பாசிபிள். த கார்ட்டீசியன் ப்ராடக்டை அதர் நேம் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி சொல்லுவோம்? கிராஸ் ப்ராடக்ட். சரியா? எப்போவுமே ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேமாக இருக்காது. அப்போ எப்போ இது சேமாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பிலையும் பி கிராஸ் ஏலையும் சேமாக இருக்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்போ ஏ கிராஸ் பியில் 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பி கிராஸ் ஏல எப்படி தான் இருக்கணும்? 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணால் சேமாக இருக்கலாம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பைனா எம்டி செட்னா எப்போன்னா ஒன்று ஏ எம்டி செட்டாக இருக்கணும் அல்லது பி எம்டி செட்டாக இருக்கணும். சரியா? இப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என் ஆஃப் பிக்கு என்னது? அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியவா. அப்போ என் ஆஃப் ஏ இன்ட்டு பி இவன் எவ்வளோ வரும்? பி கியூன்னு எழுதிடலாம். ஓகேவா? ப்ராக்ரஸ் ஸ்டெப் இது வந்து நம்ம ஒன் வேர்டு மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எனி டூ நான் எம்டி செட் ஏ அண்ட் பினா ஏ கிராஸ் பி என்ன சொல்வீங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது ரீகால் செக்ஷன். அப்போது என் ஆஃப் ஏ கமா ஏ இன்ட்டு பி எவ்வளவு? 20ன்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ வந்து 5னா இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? என் ஆஃப் பி டிவைட் பண்ணிக்கணும். 20/5 எவ்வளவு? 4. சரியா? அப்போது என் ஆஃப் ஏபி வந்து 20னா என் ஆஃப் பி எவ்வளோ கிடச்சிருக்கு? 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -1,1 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1,-1னா ஃபஸ்ட்டு -1 எங்கே சேருங்க? -1,1ன்னு கிடைக்கும். செகண்ட் வந்துருச்சா? அதுக்கப்புறம் -1,-1 அடுத்தது. இப்போது ஏ ஃபஸ்ட்டு செட் ஏல செகண்ட் எலமெண்ட் எடுங்க. 1, பியில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1,1ன்னு கிடைக்கும். ஆஃப்டர் தட் ஃபோர்த்து இது செட் ஆஃப் பேர் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏல உள்ள செட்டில் செகண்ட் எலமெண்ட்டுங்க 1, பியில் உள்ள செட்லேயும் செகண்ட் எலமெண்ட்டுங்க 1, அப்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -1,1, -1, -1, 1, 1, இதை ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ரெக்டாங்குலா ஸ்கொயரான்னு செக் பண்ணி
points in the Cartesian plan can be viewed as the set of all ordered pairs. இது வந்து two dimensionல கிடைக்குது. x, y இந்த set of all ordered pairsனா where x and y are real numbers. எப்படி எடுக்கிறாங்க? x y real numbersல எடுக்கிறாங்க. In fact, r cross r is the set of all points which we call the Cartesian plan. இப்படி எடுக்கிறது தான் நம்ம r cross rல எடுக்கிறதா தானே சொல்கிறோம் Cartesian plan. A, B, C are the three non-empty sets. Set எப்படி இருக்கணும்? Non-empty-ஆ இருக்கணும். Then the Cartesian product of three set is the set of all possible ordered triplets. Ordered triplets. இங்கே எத்தனை மேலே நம்பர் இருக்கும்? 3 நம்பர் இருக்கும். Given by A cross B cross C is equal to அங்கே என்னது A, Bன்னு எழுதணுமா? இங்கே 3 இருக்கு இல்லையா? A, B, Cன்னு இருக்கு இல்லையா? இப்போ A, B, C for all. A எங்கே இருக்கும்? ஏல இருக்கும் பெரிய செட்டில். பி எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். சி எங்கே இருக்கும்? சி. இந்த ஆர்டரை எக்காரணத்தை கொண்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தப்பாயிரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Cartesian product of two non-empty sets provide a safe in two dimension. பார்த்தோம்ல x, y எடுத்து r cross r பார்த்தோம். And the Cartesian product of three non-empty sets provide an object in the 3 dimension. 3 dimensionல கொடுக்கும். இதுக்கு தான் a cross b cross c போட்டு ட்ரிபிளட் பார்த்தோம்ல அதுதான். ஓகே.